கேட்குறாங்கன்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக சபிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னதாக நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே நம்ம அனைவரும் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்ற காலத்திலிருந்து அதை தெரிஞ்சும் வச்சுருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக முந்தைய தூதராக அனுப்பப்பட்டது யாருன்னு கேட்டால் இயேசுநாதர். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நபியாக தீர்க்க தரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இயேசுநாதர்னு சொல்கிறோம்ல, அந்த ஈசா நபி நபிகள் நாயகத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்யப்படுறாங்க, இந்த சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்படுறாங்க. அதிலிருந்து ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக மூசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அவர்கள் யூதர்கள் மோசே அப்படின்னு அழைக்கிறாங்கல்ல, நம்ம மூசான்னு அழைக்கிறோம், நம்ம ஈசான்னு அழைக்கிறோம். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மோசேனும் இயேசு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. இப்போ இந்த மூசா ஈசா அவங்கள தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இங்கே ரெண்டும் ஒரே ஆள் தான். இப்ராஹிம் நபி இருக்கிறாங்களா, இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை, அது தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு அது அடிப்படை புரியும். இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை 2 பேர். ஒன்று இஸ்மாயில் நபி, இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று இஸ்ஹாக் நபி, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். இந்த இஸ்ஹாக் நபிக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கிறாங்கல்ல, இஸ்ஹாக் நபிக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாங்கல்ல, அவங்க பேர் என்னது, யாக்கூப் நபி. இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளை. சாரா அம்மையார் வழியாக இஸ்ஹாக்குங்கிற ஒரு பிள்ளையை பெறுறாங்க. ஹாஜரா அம்மையார் வழியாக இஸ்மாயிலுங்கிற ஒரு பிள்ளையை பெறுறாங்க. இந்த இஸ்ஹாக்குடைய பிள்ளை யாக்கூப் இருக்கிறார்ல, அந்த யாக்கூபுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. யாக்கூபுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அது பேர் என்னன்னா இஸ்ராயீல். இந்த உயிரெடுக்க வானவர் வர்றாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு பேர் கிடையாது, வானவர்களுக்கெல்லாம் அந்த பேர் இல்லை. இஸ்ராயீல். யாக்கூப் நபியினுடைய இன்னொரு பேர் என்னன்னா இஸ்ராயீல். அவர்களைத்தான் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இஸ்மாயில் நபி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சந்ததிகளை தான் எப்படி அழைக்கிறோம், இஸ்ம வேலர்கள் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் இஸ்ம வேலர்கள், இஸ்மாயிலுடைய பரம்பரை, இஸ்மாயிலுடைய சந்ததி. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க யாருன்னா இஸ்ரவேலர்களுடைய சந்ததி எல்லாருமே. ஈசா நபி வரைக்கும் யாருன்னு கேட்டால் யாக்கூப் நபியினுடைய வாரிசுகள். யாக்கூப் நபியினுடைய வாரிசுகளை தான் நம்ம யாருன்னு அழைக்கிறோம், யூதர்கள்னு அழைக்கிறோம். இஸ்ரவேலர்கள்னு சொல்கிறோம்ல, இந்த இஸ்ரவேலர்கள் தான் யூதர்கள். இப்போ யாக்கூப் நபிக்கு பிறகு யூசுப் நபி பிள்ளையாக பிறக்கிறாங்களா, யாக்கூப் நபிக்கு யூசுப் நபி பிள்ளையாக பிறக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க கரெக்டாக தான் இருந்துக்கிட்டே வர்றாங்க. அப்படி ஒவ்வொரு நபிமார்களாக வருகின்ற பொழுது இந்த மூசா நபியினுடைய கௌமுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உசைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தரை கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு ஆக்குறாங்க. ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் கடவுளின் பிள்ளைன்னு ஆக்கின மாதிரி மூசா நபியினுடைய சமுதாயத்தவர்கள் உசைர் என்று சொல்லப்படக்கூடியவரை கடவுளுடைய பிள்ளைன்னு ஆக்குறாங்க. மூசா நபியை பிள்ளைன்னு ஆக்கலை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த யூதர்கள் மூசா நபியை கடவுளுடைய பிள்ளைன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை கடவுளின் பிள்ளை என்று சொன்னார்கள். ஆனால் யூதர்கள் மூசா நபியை கடவுளுடைய பிள்ளைன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அதுக்கு பதிலாக யாரை சொன்னாங்க, உசைர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரை தான் என்ன செஞ்சாங்க, அவர்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. இது முதல் காரணம், அவர்கள் சபிக்கப்பட்டதற்கான முதல் காரணம். 2வது காரணம் என்னென்னா, தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருக்குல்ல, அவங்க மரணித்ததற்கு பிறகு அதை விழா கொண்டாடக்கூடிய இடமாக அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது, அவங்கள்ட்ட போய் நேர்ச்சை பண்ணுறது, அவங்கக்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது, அவங்கள்ட்ட போய் நோய் நிவாரணம் தேடுறது, இதுவெல்லாம் துவக்கத்தில் செஞ்சது யார் தான், இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். இந்த காரணத்துக்காகவும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்யப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். மூசா நபியினுடைய கௌமுகளும் ஈசா நபியினுடைய கௌமுகளும் இந்த காரியத்திற்காக என்ன செய்யப்பட்டார்கள், 2வதாக சபிக்கப்பட்டார்கள். 3வது காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க. இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், நமக்கு மத்தியிலே சொல்லுகிறான். அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். வேதத்தை படித்து கொண்டே, தௌராத்தை படிப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை, வேதத்தை படித்து கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா, அப்பலா தாக்கிலோன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், வேதத்தை படிக்கிறது, படிச்சுட்டு அதில் இருக்கிறத அப்படி மறைச்சிட்டு வேறு விஷயத்தை என்ன செய்கிறது, மக்களுக்கு நன்மை ஏவுறேங்கிற பேரில்
மக்களிடத்திலே சொல்கிறது. அப்போ வேதத்தை முழுசாக என்ன செஞ்சாங்க? அவர்கள் மறைத்தார்கள், வேதத்தை முழுமையாக மறைத்தார்கள். இது மூணாவது விளங்குதா அவங்களுக்கு? மூணாவது இது ஒரு காரணம், சபிக்கப்பட்டது. அடுத்து அவங்க நாலாவது என்னென்னா, மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் எஹ்மிலூகா கமசலில் ஹிமார் எஹ்மில் அஸ்பாரா. தௌராத்து சுமத்தப்பட்டு பின்னர் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே, அவர்களுடைய உதாரணம் என்னது? ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். தௌராத்து சுமத்தப்பட்டுருச்சு, அதை வேத மாதிரி அவங்க பார்த்தாங்க. வேத மாதிரி பார்க்கல. எப்படி பார்த்தாங்க? யாரோ ஒரு தனி மனிதன்கிட்ட வந்த மாதிரியும், கடவுளுடைய வேதத்துக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவங்களா இஷ்டத்துக்கு மனோ இச்சைப்படி என்ன செஞ்சுக்கிடுவாங்க? அந்த தௌராத்துங்கிற வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்சத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களா ஒரு மார்க்க சட்டங்கள் என்ன செய்வாங்க? மதகுருமார்கள்னு சொல்கிறோம்ல. அதனால தான் இன்றைக்கி நம்ம பிரச்சாரங்கள் பண்ணுகின்ற பொழுது அஜர்த்துமார்களுடைய குறுக்கீடு இருக்குதுல்ல. நபிகள் நாயகம் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, தாயத்து கட்டக்கூடாதுன்னு. ஆனால் அஜர்த்துமார்கள் இந்த சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? தாயத்து கெட்டுனாங்க. தர்கா வழிபாட்டை நபிகள் நாயகம் இந்த ரெண்டு செயலை சொல்லித்தான் தடுத்தாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்லி தடுத்தாங்க. ஆனாலும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் எது உருவாயிருச்சு? அந்த தர்கா வழிபாடு நடைமுறைக்கு உருவாயிருச்சு. அப்போ இந்த 4 காரணத்திற்காக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? சபிக்கப்பட்டார்கள். நமக்கு அதுவே போதுமானது. கபரு வழிபாடு மட்டுமே நமக்கு பதிலாக போதுமானது, நேரடி ஆத்தன்டிக்கா. அது அல்லாமல் குரானுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சொல்லலாம், 10-15 சொல்லலாம். வரம்பு மீறி எதனால் சபிக்கப்பட்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா நீங்கள் படிக்கிறீங்கல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அந்த சூரா முடியுதுல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் வருதுல. அதில் அந்த கடைசி வாசகம் என்னன்னா, இறைவா நீயே எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரான வழியில் செலுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, உன்னால் கோபிக்கப்பட்டார்களே அந்த யூதர்களைப் போல, அந்த கிறிஸ்தவர்களைப் போல எங்களை ஆக்கிராம நேர் வழிகாட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தர்றான். இந்த கோபம் சாபத்துக்கு இன்னும் நிறைய சொல்லணுமா? போதுமா? இன்னும் நிறையா இருக்கிறது. அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கணுன்ட்டாங்க, அதுக்காண்டி அல்லாஹ் சபிச்சிட்டான்.